இன்னைக்குப்பா ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் லட்டு செஞ்சு காட்டுறேன்ப்பா. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும்பா. டெய்லி ஒரு லட்டு மார்னிங்கும் ஈவினிங்கும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை வராதுப்பா. அதிக நேரம் பசிக்காதுப்பா. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர இந்த லட்டு சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். இது வந்து சோளம்ப்பா, சிறுதானிய வகையில ஒண்ணு. சிறுதானியம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. சோளம் வாங்கியிருக்கேன். இந்த சோளத்தை வந்து நம்ம மிஷின்ல கொடுத்தும் திரிச்சுக்கலாம். இல்லட்டா நம்ம வந்து சோள மாவும் கடையில கிடைக்குது. நம்ம வந்து இதை மாவாவே ரெடிமேடாவே வாங்கிக்கலாம். இப்படி வாங்கிக்கலாம். இப்போ இதுல இருந்து நான் ஒரு கப்பு சோள மாவு போடுறேன். இதை வந்து ஒரு பவுல்ல போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குருவோம்ப்பா. பிங்க் சால்ட் போட்டுக்குவோம். ரொம்ப போடக்கூடாது, லைட்டா போட்டுக்கணும். இதுல தான் நம்ம லட்டு செய்ய போறோம். அந்த இனிப்பு வந்து தூக்கலா தெரியறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிணையணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி லைட்டா பிசைஞ்சுக்குவோம். இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி தொளிச்சுக்குருவோம். இன்னும் சப்பாத்தி மாவு இதுக்கு வரல, கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்குருவோம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம உருண்டையா போட்டுக்குருவோம். இந்த மாதிரி நம்ம 4 உருண்டையா போட்டுக்குருவோம்ப்பா. இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா தொட்டுக்குருவோம். தண்ணி தொட்டுட்டு இப்படி தேய்ச்சிக்குருவோம். இந்த உருண்டையை வந்து கொஞ்சம், இது வந்து சோள மாவுனால உங்களுக்கு இது பசை இருக்காது, கொஞ்சம் உடைய தான் செய்யும். மாவு வந்து நம்ம தட்டை மேத கொஞ்சம் உடையும். இப்போ நம்ம தட்டை மேத உடைய மேத நம்ம அதை சரி பண்ணிக்கிறணும். நல்ல தண்ணி இருக்குதுல்ல, நல்லா தொட்டுக்கிறணும். தொட்டு நல்லா அப்படியே அமுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு உடையாது, மாவு வந்து உடையாது. இல்லாட்டா என்னாகும், மாவு வந்து உங்களுக்கு சேஃப் இல்லாமல் உடஞ்சிரும். தண்ணி நல்லா தொட்டுக்கோங்க. நடுவில் கூடி கொஞ்சம் மந்தையாக இருக்கும், அதை கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, தட்டிட்டோம். இது மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, இப்போ தட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். தவா சூடாகிடுச்சுப்பா. இப்போ எண்ணெய் துணியை வச்சு நம்ம தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம கையில் இருந்த மாவு தட்டி இருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி போட்டுக்குவோம். நல்லா மெல்லிசாக தான் இருக்குது. நீங்கள் மெல்லிசா தட்டணும்னாக்கா தண்ணி வச்சு நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா மெல்லிசாக வச்சு தட்டினோம்னா இந்த அளவு இந்த மாதிரி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நான் தட்டி வச்சுருக்கேன்ப்பா. இதை எடுத்து இது உடையதான்ப்பா செய்யும். நம்ம இப்படி வந்து சேர்த்து வேக விட்டுக்குருவோம். இப்போ நம்ம மீடியத்தில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். இப்போ நம்ம மீடியத்தில் வச்சுருந்தோம்ப்பா. நல்லா கீழே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம பிரட்டி போட்டுக்குருவோம். இதையும் பிரட்டி போட்டுக்குருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியத்திலே வேகட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் மீடியத்தில் வச்சுருந்தோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ இதை வந்து நல்லா ஆற விடணும். கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம வந்து நல்லா ஆற விட்டுட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சுப்பா. கேஸை வந்து மீடியத்தில் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடுப்பா. இப்போ ஃப்ளாக்ஸ் சீடை வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். ரெண்டு ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுக்குவோம். இதை லைட்டாக நம்ம வறுத்துக்குருவோம். சட சடன் சவுண்டு வரும், அப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போப்பா லைட்டாக சட சடன் சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ பிளேட்டில் இதை கொட்டிக்கிடுவோம். அதே கடாயிலப்பா இப்போ
ஒரு 12 பாதாம் போட்டுக்குருவோம். 12 பாதாம் போட்டுக்குருவோம். 3 ஏலக்காய் போட்டுக்குருவோம். இது வந்து பூசணி விதைப்பா. இது வந்து பூசணி விதை. இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்குருவோம். இது வந்து சன்ஃப்ளவரோடைய சீடுப்பா. இதையும் நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. கொஞ்சோண்டு ஒரு சின்ன இன்ச்சு சுக்கு போட்டுக்குருவோம். இப்போ இதை லைட்டாக வார்மாக வறுத்துக்குருவோம். ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக நம்ம வறுத்துக்கிறோம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கேஸை ஸ்லோவில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்ப்பா. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஆற வச்ச சோள ரொட்டியை நம்ம பொடி பொடியாக இப்படி பிச்சு போட்டுக்குருவோம். இப்படி பிச்சு போட்டுக்குருவோம். ஃபுல்லாக நம்ம இப்படி துண்டு துண்டாக பிச்சு போட்டுக்கிட்டோம்ப்பா. இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் பல்ஸில் வச்சு ஒரு 3 தடவைக்கு அடிச்சு கொண்டு வரேன். நான் மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 6 தடவை பல்ஸ்லேயே போட்டேன். மிக்சியை வந்து முன்னாடி பல்ஸ்லேயே போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இது மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்படி உதிரியாக இப்படி வந்திருக்கு. இப்போ இதை தனியாக வச்சுக்கிடுவோம். இது ஃப்ளாக்ஸ் சீடு நட்ஸ்லாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இதுக்குள்ளே வந்து சுக்கு இருக்குது. சுக்கை வந்து தனியாக நம்ம ஒரு கல் வச்சு தட்டிட்டு நம்ம இதில் போடுவோம். இல்லட்டாக்க மிக்சியோடைய பிளைடு இதாயிரும். நான் தட்டி போட்டுக்கிறேன்ப்பா. இதையும் உங்களுக்கு 1 2 அடிச்சு கொண்டு வரேன். இப்போப்பா நான் மிக்சியில் 2 3 சுற்று சுற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா நட்ஸ் பூரா நல்லா பொடி ஆயிடுச்சு. ரொம்ப நைஸாக இல்லை, பரபரன்னு இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட மேதை நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். அடித்து வச்சுருந்த சோளமாவு ரொட்டியிலப்பா நம்ம இதை நட்ஸோடைய பொடியையும் போட்டுக்கிட்டோம். நான் வந்து இந்த கப்பில் தான்ப்பா சோள மாவு எடுத்திருந்தேன். அதே கப்பில் நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு வெள்ளத்தை நான் பொடியாக்கி வச்சுருக்கேன்ப்பா. மண்ணின்னு எதுவும் இருக்காது, சுத்தமான வெல்லம். இப்போ இதையும் இதில் போட்டுக்கிறோம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பல்ஸில் அடிச்சு கொண்டு வரேன். எல்லாம் ஒரே தான் மிக்ஸ் ஆயிரும். எல்லாம் கலந்துக்கிறோம். மிக்சியில் பல்ஸில் ஒரு 3 சுற்று அடிச்சிருக்கேன்ப்பா. எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி லட்டு பிடிச்சிருவோம். இப்போப்பா நீங்கள் இதை வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை இப்படி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்க எல்லாருமே ஆரோக்கியமாக வளருவாங்க. லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. ரொம்ப நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க. பிள்ளைகளுக்கு, பெரியவங்க, சின்னவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. வெயிட் லாஸில் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா. அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.